தமிழ்நாட்டுல இப்ப எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் நடந்துகிட்டு இருக்கு. தேர்தல் ஆணையம் நம்ம வாக்காளர் அடையாளத்தை வெரிஃபை பண்ற இந்த முறையில இங்குள்ளவர்கள் மட்டுமில்லாமல் வெளிநாட்டில் வாழும் இந்தியர்களும் தங்கள் வாக்காளர் அடையாளத்தை முறையாக வெரிஃபை செய்ய வேண்டும். வெளிநாட்டில் வாழ்ந்து வரும் இந்திய குடியுரிமை கொண்ட வாக்களிக்க தகுதியுள்ள வாக்காளர்கள் எஸ்ஐஆர்ல பங்கேற்க தேர்தல் ஆணையம் தனி வழிமுறையை கொடுக்கிறது. இன்னும் இந்திய குடியுரிமையிலேயே வெளிநாடுகளில் வாழும் NRI எனப்படும் இந்தியர்கள் தங்கள் இந்திய வாக்குரிமையை உறுதிப்படுத்தவும் 18 வயசு நிரம்பியவர்கள் இந்திய வாக்காளரா சேரவும் எஸ்ஐஆர்ல கலந்து கொள்ள வேண்டும். அதுக்கான ஸ்டெப்ஸ் என்னவென்று இந்த வீடியோல பாப்போம். வெளிநாடு வாழ் இந்தியர்களோட பாஸ்போர்ட்ல எந்த அட்ரஸ் இருக்கோ அதுதான் அவங்களோட தொகுதியா இருக்கும். அவங்க ஆன்லைன்ல voter.eci.gov.in என்ற லிங்க்ல போய் ஃபார்ம் 6A படிவத்தில் தேவையான ஆதார ஆவணங்களை அப்லோட் பண்ணி நிரப்பணும். அது என்னென்ன ஆவணங்கள்னா, மிக சமீபத்தில் எடுக்கப்பட்ட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, இந்திய பாஸ்போர்ட்டின் புகைப்படம், முகவரி இருக்கும் பக்கத்தின் நகலில் சுய சான்றளித்து அப்லோட் செய்ய வேண்டும். மேலும் செல்லுபடியாக கூடிய விசா ஒப்புதல் உள்ள பாஸ்போர்ட்டின் பக்கத்தை அப்லோட் செய்ய வேண்டும். ஆன்லைனை தவிர ஃபார்ம் 6A நேரிலும் தபால் வழியாகவும் சமர்ப்பிக்கலாம். இந்தியாவில் இருக்கும் வெளிநாட்டு வாழ் இந்தியர்களோட குடும்ப உறுப்பினர்களோ அல்லது தபால் வழியாகவோ இந்த படிவம் சமர்ப்பிக்கப்பட்டால் மேலே குறிப்பிட்ட அனைத்து ஆதார ஆவணங்களும் சுய சான்றளிக்கப்பட வேண்டும். ஒருவேளை வெளிநாடு வாழ் இந்தியரை நேரடியாக வந்து சமர்ப்பிக்கும் பட்சத்தில் ஒரிஜினல் பாஸ்போர்ட்டையும் சேர்த்து சரிபார்த்தலுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். ஆன்லைனில் படிவத்தை சமர்ப்பித்தவுடன் பயனர் எண் ஒன்று வழங்கப்படும். தபால் அல்லது நேரில் படிவம் சமர்ப்பிக்கப்பட்டால் அதற்கான ரசீது அல்லது ஒப்புதல் சீட்டை கேட்டு வாங்கிக் கொள்ள வேண்டும். ஆன்லைனில் ஃபார்ம் 6A படிவத்தை சமர்ப்பித்த பிறகு வாக்குச்சாவடி அதிகாரி அவங்களோட பாஸ்போர்ட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள வீட்டு முகவரிக்கு சென்று ஆவணங்களின் நகல்களை சரிபார்க்க விசாரிப்பார். ஒருவேளை வீட்டில் உறவினர்கள் இல்லாமல் இருந்து அல்லது ஆவணங்களை சரிபார்த்தலுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க தயாராக இல்லை என்றால் அந்த ஆவணங்கள் சரிபார்ப்புக்காக சம்பந்தப்பட்ட இந்திய தூதரகத்திற்கு அனுப்பப்படும். ஃபார்ம் 6Aவில் கொடுக்கப்பட்டுள்ள முகவரிக்கு போஸ்ட் மூலமும் மொபைல் எண்ணுக்கு மெசேஜ் மூலமும் தேர்தல் வாக்குப்பதிவு அதிகாரியோட முடிவை தெரியப்படுத்துவாங்க. தலைமை தேர்தல் அதிகாரியோட இணையதளத்திலையும் வாக்காளர் பட்டியல்களை பார்க்கலாம். ஒவ்வொரு வாக்குச்சாவடியோட வாக்காளர் பட்டியலோட கடைசி பிரிவா வெளிநாட்டு வாக்காளர்கள்னு தனி பிரிவுல வெளிநாட்டு வாக்காளர்களோட பெயர் சேர்க்கப்படும். வாக்காளர் பட்டியல்ல திருத்தம் பண்றதுக்கு ஃபார்ம் 8 பயன்படுத்தி கொள்ளலாம். ரொம்ப முக்கியமா, வாக்காளர் பட்டியல்ல வெளிநாட்டு வாக்காளர்களோட பேரை சேர்த்த பிறகு வாக்குப்பதிவு நடக்கிற நாள்ல நேர்ல வந்து அசல் இந்திய பாஸ்போர்ட்டை காட்டினாதான் நேர்ல வாக்களிக்க முடியும். இத மறந்துடாதீங்க. உங்கள் வாக்குரிமையை பதிவு செய்ய மறந்து விடாதீர்கள். நீங்கள் பதிவு செய்யும் நேரம் வரை நீங்கள் வாக்காளர் இல்லை. எனவே இன்றே உங்கள் வாக்குரிமையை பதிவு செய்யுங்கள். மக்களின் வாக்களிக்கும் உரிமையே ஜனநாயகத்தின் வெற்றி.